அனைவருக்கும் வணக்கம். பாட வேறுபாடு என்பது ஆசிரியரின் உண்மை பாடத்திலிருந்து வேறுபடுவது. இந்த பாட வேறுபாடு பல்வேறு வகைகளாக அமைந்திருக்கிறது. இடம், பொருள், காலம், வடிவம், தன்மை, எண் என்று 6 நிலைகளில் பாடங்கள் வேறுபட்டு அமைகின்றன. நூலின் தலைப்பு, உள்தலைப்பு, பாடல் ஆகியவற்றில் தோன்றும் வேறுபாடுகள் இடத்தின் அடிப்படையில் தோன்றக்கூடிய 3 பாட வேறுபாடுகள் ஆகும். அதேபோல பொருளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பொருள் பாட வேறுபாடு, பொருள் வடிவ வேறுபாடு, பொருள் பிழை என்று பொருட்தன்மையால் 3 பாட வேறுபாடுகள் நிகழ்கின்றன. இன்று பொருட்தன்மையால் ஏற்படக்கூடிய பாட வேறுபாடுகளில் ஒன்றாகிய வடிவ வேறுபாடு என்பது குறித்து உரை நிகழ்த்த இருக்கின்றேன். வடிவ வேறுபாடு என்பது மூல பாடத்திலிருந்து வேறுபட்டது என்றாலும் சொல்லின் வடிவத்தால் மட்டுமே வேறுபட்டு மூல பாடத்தின் பொருளாலோ கருத்தாலோ எந்த ஒரு மாற்றமும் நிகழாதவாறு அமைந்திருப்பது வடிவ வேறுபாடு என்று கொள்ளுகின்றோம். இந்த வடிவ வேறுபாடு ஏற்படுவதால் பாடலின் பொருட்போக்கில் எந்தவித மாற்றமும் ஏற்பட்டிருக்காது. அதே போல சீர் அமைப்பிலும் தலை அமைப்பிலும் ஓசை நயத்திலும் கூட எந்தவித மாறுபாடும் இன்றி வடிவம் மட்டுமே வேறுபட்டு, அதாவது சொல் மட்டுமே வேறுபட்டு நிற்கக்கூடிய அந்த நிலையில் நம்முடைய பாடல்களில் பல இடங்களில் வடிவ வேறுபாட்டு கொண்ட இடங்களை நம்மால் காண முடிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது சில இடங்களில் உறுப்புகள் வேறுபட்டு பொருள் தன்மை மாறாமல் வடிவம் என்கிற சொல் மட்டும் வேறுபட்டு அமைந்திருக்கக்கூடிய நிலையில் அமைந்த பாடல் வரிகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதேபோல் பொருள் நிலையில் மாற்றம் பெறாமல் ஒற்று என்கிற ஓர் எழுத்து கூடுதலாக பெற்றும் ஒற்று இல்லாமலும் அந்த சொற்கள் ஒரே மாதிரியான பொருள் கொடுக்கக்கூடிய அமைந்தவையாக இருக்கக்கூடிய பாடல் வரிகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதே போல சொல்லின் ஈற்றில் வரக்கூடிய ஈற்றயல் எழுத்தானது குறில் எழுத்தாகவும் நெடில் எழுத்தாகவும் வந்து பொருள் மாற்றத்தை ஏற்படுத்தாத சொற்களாகவும் அமைந்து வடிவத்தில் மற்றும் அந்த திரிபு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையிலான பாட வேறுபாடுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதே போல சுற்றுச்சொல்லில் கூட நமக்கு வடிவ வேறுபாடு நிகழ்த்தி இருக்கிறார். அதே போல ஒரு சொல்லின் ஈற்றயல் எழுத்து ஆகார எழுத்தானது ஓகார எழுத்தாக திரிந்து பொருள் மாறுபடாமல் வடிவம் மட்டும் மாறுபட்டு அமைந்த பாடல் வரிகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன.
இதுபோல உருவுகள் வேறுபடுதல், ஒற்று இன்றியும் ஒற்று கூடுதலாக கிடைத்தும் வரக்கூடிய வேறுபாட்டிலும் குறில் நெடில் வேறுபாட்டு அமைந்த வடிவ வேறுபாடுகளும் சுற்றுச்சொல்லால் அமைந்த வேறுபாடுகளும் சொல்லின் ஈற்றயல் எழுத்து ஆகாரமாகவும் ஓகாரமாகவும் பெற்று அமைந்த சொற்களால் பொருள் மாறுபாடு ஏற்படாத வடிவ மாறுபாடு மட்டும் கொண்ட சொற்களாகவும் பல பாடங்களில் பாட வேறுபாடுகளாக காட்டப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் இந்த வாரத்தில் ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு நாளில் காண இருக்கின்றோம். நண்பர்களே, இது போன்ற பல்வேறு வகைப்பட்ட செய்திகள் எழுத்தூசி யூடியூப் சேனலில் இடம்பெற இருக்கின்றன. இதனை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆதரவளிக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.